சதுரகிரி, வெள்ளையங்கிரி இந்த மலைகளுக்கெல்லாம் நீங்கள் போயிருக்கலாம். ஆனால் அது அந்த அளவு கஷ்டம் கிடையாது இந்த மலையை கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா இந்த மலையை ஏறி முடிக்கிறதுக்கே 2-3 நாள் வரைக்கும் ட்ரெக்கிங் பண்ணி போகணும். ஜனவரியிலேருந்து மார்ச் மாதம் வரைக்கும் மட்டும்தான் இங்கே போகிறதுக்கான அனுமதி இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே சித்தர்கள் நடமாட்டமும் அமானுஷ்யமான நிகழ்வுகளும் அதிகமாக இருக்கிறதுனால யாருக்கும் அனுமதி கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அகத்தியர் மலை பாபநாசம் மேற்கு தொடர்ச்சி மலைகள் அமைஞ்சிருக்கிறது தான் இந்த அகத்தியர் மலை. இந்த மலை கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையில அமைஞ்சிருக்கு. அந்த மலைக்கு போயிட்டு வந்தவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆக்சுவலாக இந்த மலை மேலே இருக்கும்போது 1 மணி நேரங்கிறது கீழே கம்பேர் பண்ணால் 6 மணி நேரத்துக்கு சமம்னு சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் அங்கே இருக்கக்கூடிய காந்தப்புலம்னு சொல்கிறாங்க. அகத்தியர் மலை, இந்த மலை முழுக்க வித்தியாசமான அபூர்வமான மூலிகைகள் நிறைஞ்சிருக்கான். அதுலேயும் கையாவதி அப்படிங்கிற ஒரு செடியை சுவாசித்தா உங்களுக்கு பசி தாகம் எதுவுமே எடுக்காதான். வருஷ கணக்காக சாப்பிடாம இருக்க முடியும்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு செடியை தப்பான நோக்கத்தோட தேடி போகிறவங்கள இந்த காடே திசை மாற்றி விட்டுருவோன்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய மர்மமே இதுதான், திருமந்திர குகை. இந்த மலையோட ஒரு பகுதியில் தான் இருக்கா அந்த குகை. இந்த குகைக்குள்ள பாதாள உலகமே இருக்குன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த குகைக்குள்ளே போனால் சித்தர்களோட உலகத்துக்கே போகலான்னு ஒரு ஐதீகம் இருக்குது. இந்த பாதை அவ்வளோ எளிதாக எல்லார் கண்ணுக்கும் தெரியாதான். இந்த மலையில் வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும் நீல நிற ஒளி தெரியுமா. அது தெரிகிற அன்னைக்கு மட்டும்தான் இந்த குகையோட பாதை திறக்கும்னு சொல்கிறாங்க. ஒருவேளை அந்த பாதை திறக்கிற அன்னைக்கு உள்ளே போகிறவங்க திரும்பி வர முடியாது. இங்கே இருக்கக்கூடிய இன்னொரு மர்மம் ஒற்றை கண் உருவம். ஆக்சுவலாக இந்த மலையில் அடிக்கடி ஒரு ஒற்றை கண் ஒளி தெரியுமா. அது விளக்கும் கிடையாதான். அதை இந்த மலையோட காவல் தெய்வம்னு நம்புகிறாங்க. ஒருவேளை அந்த ஒற்றை கண் உருவம் யாரையாவது பார்த்தா அவங்க அதே இடத்துல சிலையாக மாறிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அகத்தியர் மலை போயிருக்கீங்களா? கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கங்க.